எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பயங்கரமா இறங்கி இருந்ததுங்க. நாஸ்டாக் ஒரு 483 பாயிண்ட் டவுனு, டவ் ஒரு 425 பாயிண்ட் பக்கமா டவுனு, S&P 500 ஒரு 104 பாயிண்ட் டவுனுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ட்ரம்ப் அவர்களோட டாரிஃப் நான் வந்து ஏப்ரல்ல போடுவேன், தென் மார்ச்ல போடுவேன். இப்போ வந்து தற்காலிகமா அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாருங்க. இப்ப யுஎஸ், கனடா, மெக்சிகோ அக்ரிமெண்ட் இருக்கு. அதுபடி நாங்க வந்து இன்னொரு 1 மாசத்துக்கு இப்படியே நாங்க ஓட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதலீட்டாளர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியாத ஒரு சூழல் இருக்குங்க. நேத்து வந்து அந்த பயத்தினால மார்க்கெட் வந்து பயங்கரமா இறக்கியிருக்காங்க. ஒரு கரெக்ஷன் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஒரு 8.5% பக்கமா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் ட்ரம்ப் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த மெக்சிகோ, கனடா டாரிஃப் பொறுத்த வரைக்கும். சைனா என்ன சொல்றாங்க? டாரிஃப் வாரா இருந்தாலும் சரி, இல்ல எந்த வாரா இருந்தாலும் சரி, நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம் அப்படின்னு ஒரே அடியா முடிச்சுட்டாங்க. யுஎஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டெபிசிட் வந்து வைடன் ஆயிருக்குங்க. அதாவது டிசம்பர் 2024 கம்பேர் பண்றப்ப ஜனவரி 2025ல $98 பில்லியன் இருந்தது. இப்போ $131 பில்லியன் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப். நான் வந்து 60% வந்து டாரிஃப் போடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருங்க. இப்போ 25% போடுறது, வாபஸ் வாங்குறது, அப்புறம் இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி டைலமாலேயே இருக்கு. இதனால ட்ரேட் டெபிசிட் வந்து வைடன் ஆயிருக்கு. ஜாப்பனீஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தப்போ ஒரு 800 பாயிண்ட் குறைஞ்சிட்டுதுங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல யூஎஸ் மார்க்கெட் அப்படியே அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7990 இருக்குங்க. ஸோ 8000 கீழே மறுபடியும் வந்திருக்கு. ஒரு ₹100 ரேஞ்சுக்குள்ளேயே மேலேயும் கீழே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ₹30 டவுன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா $80 இருந்து ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இப்ப $69.53 இருக்குங்க. இது வந்து உண்மையிலே இந்தியாவுக்கு நல்ல செய்தி. ஏன்னா நம்ம நிறைய க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இதுலயே நம்மளுக்கு ஒரு நல்ல கெயின் இருக்கும். இங்க உள்ள ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ், பெயிண்ட் கம்பெனிஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல செய்திங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட் குள்ள போயிடலாங்க. இந்த டாரிஃப் இந்தியாவுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். அது சம்பந்தமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்தியாவுடைய நலன் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஸோ 0% நெக்லிஜிபிள் டாரிஃப் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். WTO நார்ம்ஸ் வந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. அதாவது கவர்மெண்ட் கூட ஒரு டைப் போட்டிருக்காங்க. ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் குஜராத்ல போடுறதுக்கு 91,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. ஸோ 50% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் போடுவாங்க. 50% வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு இது நல்ல செய்தி. ஏற்கனவே பெக்கட்ரான் அப்படின்ற ஆப்பிளுக்கு பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற அந்த கம்பெனில ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து FADA என்ன சொல்றாங்க? ஆட்டோமோட்டிவ் டீலர்ஸ் அசோசியேஷன் ஓவராலாவே பிப்ரவரியில எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் வந்து ஒரு 7% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 2 வீலர்ஸ் வந்து 6% குறைஞ்சிருக்கு. 3 வீலர்ஸ் வந்து ஒரு 2% குறைஞ்சிருக்கு. பிவிஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 10% குறைஞ்சிருக்கு. டிராக்டர்ஸ் 15% குறைஞ்சிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 8.6% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ்க்கு நல்ல ரிசல்ட்ஸா இருக்காதுங்க. இது வந்து மார்ச்லயும் கண்டினியூ ஆகும். அடுத்து ரிலையன்ஸ் ரீட்டைல்ல ஒரு அப்டேட்ங்க. ரிலையன்ஸ் ரீட்டைலோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு $50 பில்லியன் சொல்றாங்க. இந்த கம்பெனி வந்து 2 வருஷத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப எவ்வளவு வேல்யூவேஷன் இருக்குதோ அதுல பாதி தான் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனியை வேல்யூ பண்ணிருக்காங்க. அக்ரெசிவா ஸ்டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணாங்க. சேல்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுல இல்ல. அதனால கம்பெனியோட வேல்யூவேஷன் பாதியா குறைஞ்சிருக்குங்க. அதனால ரிலையன்ஸ் ரீட்டைல் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஜாப்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவோம். அக்ரெசிவா ஸ்டோர்ஸ் வந்து நியூ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து காஸ்ட்டை வந்து ஓவராலா எப்படி எல்லாம் குறைக்க முடியுமோ அப்படிலாம் நம்ம குறைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்விக்கி சொமேட்டோல ஒரு அப்டேட்டுங்க. ரீசெண்டா ஒரு brokerage கம்பெனி அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க ரெண்டையுமே. ஒரு 30% வரைக்கும் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 30% மேல போறதுக்கு ரிசல்ட்ஸ் வந்து 2 பேருமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலங்க. ஜொமேட்டோவுக்கு வேணா நிஃப்டி 50க்குள்ள என்டர் ஆக போகுது. ஒரு பாசிவ் இன்ஃப்ளோ வரும். ஸ்விக்கிக்கு அப்படியும் எதுவும் கிடையாது. ப்ராஃபிட் பண்ணல. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து பெட்ரோநெட் எல்என்ஜில ஒரு அப்டேட்ங்க. பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு புதுசா எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. கம்பெனியோட MD அண்ட் CEO என்ன சொல்றாரு? அவங்களோட திகாஸ் டெர்மினல் இருக்கு இல்லையா? அங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 17.5 மில்லியன் டன் பெர் ஆனம்ல இருந்து 22.5 மில்லியன் டன் பெர் ஆனம்க்கு எக்ஸ்பான்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல அது முடிஞ்சிடும். அது போக ஒடிசால கோபால்பூர்ல 5 மில்லியன் டன் பெர் ஆனம் கெப்பாசிட்டியில புதுசா நாங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாருங்க. 300 கீழே வந்தா நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். இப்ப வெல் பிலோ 300 இருக்கு. 250 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல நல்ல வேல்யூவேஷன்ஸ். அடுத்து விப்ரோல ஒரு அப்டேட்டுங்க. டெல்கோ AI 360 அப்படின்ற AI ஃபர்ஸ்ட் மேனேஜர் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் டெல்காம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு இவங்க ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா டெக் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, தென் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு,
தென் ஆப்ரேஷன்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு, தென் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, குறிப்பாக இந்த டெலிகாம் செக்டரில் இந்த ஏஐ டெல்கோ 360 வச்சு நம்ம வந்து டெக் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விப்ரோவுக்கு நல்ல செய்தி. விப்ரோவும் 285 கீழே வந்திருக்கு. ஸோ இன்னும் கீழே விழுவும். டெக் ஸ்டாக்ஸ் எதுவும் இப்போதைக்கு மேலே போகிற மாதிரி தெரியல. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் D-Link அப்படின்ற கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. D-Link வந்து மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிங்க. இந்த நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிக்கு வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. PE வந்து 14.5 கிட்ட இருக்கு, பிரைஸ் டு புக் 3, ரெவன்யூ வந்து கண்டினியூஸா க்ரோ ஆகிட்டே இருக்கு. பட் 3 இயர்ஸ்ல 200% மேலே ஏறி இருக்கு. கடன் கிடையாது. பட் ஸ்மால் கேப் கம்பெனி. நம்ம இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டாரு, இன்டர்நெட்டு, கேபிள்ஸு, தென் D2H, தென் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், இந்த செக்டார்ஸ்லாம் ரொம்ப காஷியஸாக இருக்கணுங்க என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி. குறிப்பாக ஸ்மால் கேப்பாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே தான் இதுக்கும் நான் சொல்கிறேன். அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறீங்க சார், அதில் பிஸ்னஸ் நடக்குமா, அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஹோல்டிங் கம்பெனியை வாங்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாதுங்க. நல்ல வேல்யூவேஷன்ஸில் இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு நல்லா இருக்குது, பேயும் கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் பண்ணுறாங்க. தென் ராம்கோ சிமெண்ட்ஸு, ராம்கோ சிஸ்டம்ஸு, ராஜபாளையம் மில்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஹோல்டிங்ஸ் இருக்குது. தென் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ராம்கோ மேனேஜ்மெண்ட் தான் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இந்த ஹோல்டிங் கம்பெனி வந்து அவங்களும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் தயாரிக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கோங்களேன். அவங்க தான் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. மஹேந்திரா குரூப்ல கிளப் மஹேந்திரா, மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ், M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இவ்வளோ கம்பெனி இருக்கு இல்லையா. பட் எல்லாத்துக்குமே வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு பார்த்துட்டோம்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான். அவங்க தான் வந்து எல்லா கம்பெனிலையும் ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸாக இருப்பாங்க. பட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து அவங்களே வந்து ஒரு ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ். அதே மாதிரி தாங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸும் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு, அதனால நம்ம இதை பார்க்குறோம். அடுத்து CDSL பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற சைடு நம்ம பெரும்பாலும் போறதில்ல. அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஃபினான்ஸ் செக்டர்ல நிறைய இருக்குங்க நம்மகிட்ட. புதுசாக போய் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இவ்வளோ வேல்யூவேஷன்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியாது. அடுத்து கௌசல்யா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. PE வந்து 15, பிரைஸ் டு புக்கு 3.5 இருக்கு, டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு, 1.38 கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குங்க. நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. பிரைஸ் டு புக் 1.65 இருக்கு, PE 14, டெட் டு ஈக்விட்டி 0.17. FIIs தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல 120க்கு மேல இருக்கு, இப்போ 63, 64 இருக்குங்க. இதுவும் வந்து ரொம்ப ஒஸ்டான வேல்யூவேஷன் கிடையாது. பிரைஸ் டு புக் 1.5 வர வரைக்கும் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னா. மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸை கம்பேர் பண்றப்ப கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் நல்ல மார்க்கெட் கேப், கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு, ப்ராஃபிட்டும் பண்றாங்க. M&M லாஜிஸ்டிக்ஸ் இன்னும் ப்ராஃபிட் பண்ணல. அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பத்தி நம்ம நேற்று பேசியிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போங்க. இப்போ கண்ட்ரியஸா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் புதுசா அக்விசிஷன்ஸ் அப்படின்றது எதுவும் இல்லை. அவங்களோட ரிசர்வ்ஸ்ல இருந்தே எடுத்து கொடுக்குறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புக் வேல்யூ குறைஞ்சிட்டே போனா ஷேர் பிரைஸ் வந்து ஒரு காலத்துல 0 ஆயிராதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் 0 ஆகுமா, வேற எந்த ஸ்டாக்குமே வந்து 0வே ஆகாது அப்படின்னு சொல்லி யாராவது அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களா? எல்லாமே வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க லக்ஷ்மி விலாஸ் பேங்க் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 95 இயர்ஸ் ஓல்டு பேங்க்ங்க. அந்த பேங்க் கடைசியா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. எஸ் பேங்க் ஒரு காலத்துல நிஃப்டி 50ல இருந்ததுங்க, 300க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப 2-3 வருஷமா 10ல இருந்து 20க்குள்ளேயே இருக்கு. அன்னைக்கு என்ட்ரு ஆனவங்களோட நிலைமை நம்மளுக்கு தெரியாது. ஃபியூச்சர் குரூப் ஷேர்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ₹1 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எதுலனாலும் நடக்கலாம். வோடாஃபோன் ஐடியா 125க்கு மேல இருந்தது, இப்போ ஒரு ₹10, ₹12 ரொம்ப வருஷமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அது ஒரு 2 லட்சம் கோடி கடன் இருக்கு. காஃபி டே எடுத்துக்கங்க, லிஸ்டிங் பிரைஸ் ₹300, இப்போ வந்து இப்போ ₹30 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 50ல இருந்து 20க்கு வந்துச்சு, கோவிட் டேட்ல 17க்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட கடைசி 5 வருஷமா ஒன்றும் பெருசா அவங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. பல்லர்பூர் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரி, அங்கேயும் அதே நிலைமை தான். ஸோ இது வந்து இதுல மட்டும்தான் 0 ஆகும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்க எஸ் பேங்க் இல்ல ஃபியூச்சர் என்டர்பிரைசஸே எடுத்துக்கோங்களேன், ஃபியூச்சர் குரூப்ல அங்கிருந்து கீழே வர வர ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நட்டத்துல வித்துருப்பாங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். இப்போ ஒருவேளை பிஜி யூனிட் வந்து 0க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மோர் தென் 75% உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேயே வந்திருக்கும். ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மி. அதை கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு எந்த ஸ்டாக், இப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்னா கீழே வராது. ஒரு காலத்துல எஸ் பேங்க் லார்ஜ் கேப் ஸ்டாக்காக தான் இருந்தது, நிஃப்டி 50க்குள்ள தான் இருந்தது. ஸோ பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொல்ற மாதிரி 10 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் ஒண்ணுக்குமே ஆகாது. மிச்சம் உள்ள 7 ஸ்டாக்ல ஒரு 4 சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒன்று ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், ஒன்று ஏதோ போட்ட காசு எடுக்கிற அளவுக்கு இருக்கும்.
இது வந்து எல்லாத்துலயும் இருக்கிற ரிஸ்க் தான். இல்ல பிஜி இன்வெட்ல மட்டும்தான் இந்த ரிஸ்க் இருக்கு, மத்ததுல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஒரு டிஃபென்சிவான இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் பார்க்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட கண்ணோட்டத்த நேத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது போக ஃபினான்ஷியல் 25ல ஒரு ரூ. 12 குடுத்துருக்காங்க. 26, 27, 28ல ஒரு ரூ. 12 குடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோமே அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ப்ஷன் தான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதற்கு முந்தைய நாள் வந்து ஒரு தடவ டிஸ்ட்ரிபியூஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஒரு அசம்ப்ஷன்ல தான் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ₹12 குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. அது 40 வரைக்கும் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். 40 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னாலும் நான் வந்து அதே ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன் அப்படின்றத தான் என்ஷூர் பண்ணியிருந்தேன். தென் ஒரு நண்பர் கூட எழுதியிருந்தாரு. 60, 70க்கெல்லாம் கூட வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. தென் அவங்களோட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2035 வரைக்கும் கூட இருக்கிறதா அந்த நண்பர் கூட எழுதியிருந்தாரு. நான் எதற்காக அந்த எடுத்துக்காட்ட சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஷேர் பிரைஸ்ல 50% குறைஞ்சாலும் நம்மளோட ஸ்டாண்ட வந்து மாத்திக்கூடாது இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்ற எடுத்துக்காட்டுக்கு தான் அதை சொன்னேன் முக்கியமா. தயவுசெய்து அதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. எங்கேயுமே நான் படிக்கல. அடுத்த 3 வருஷத்துக்கு ₹12 கண்டினியூஸா குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதை அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டியிருப்பேன். இல்ல லிங்க் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் குரூப்போ, பலர்பூர் இண்டஸ்ட்ரீஸோ, இல்ல காஃபி டேவோ, எஸ்டேவோ, விஐயோ அதுல எல்லாம் இருக்கிற ரிஸ்க், அதுல எல்லாம் இருந்த ரிஸ்க், கண்ணுக்கு தெரியாத இருந்த ரிஸ்க், அதை கம்பேர் பண்றப்ப பிஜி இன்வெட்ல ரிஸ்க் வந்து கம்மி அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. ஸோ ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா தொடர்ந்து எழுதுங்க. நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். யாரும் கேள்வி கேட்டு அதை ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் கேள்விகள் நீங்க நிறைய கேட்க கேட்க தான் நானும் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். மத்தவங்களுக்கு அதை சொல்லவும் முடியும். எல்லாருக்கும் நன்றி.